Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை பொதுவாக நாம் அனைவருமே தினமும் பார்த்து ரசிக்கிற பறவையில் ஒன்று தான். அது என்னென்னா மரங்கொத்தி பறவை. மரங்கொத்தி பறவையை பார்த்து ரசிக்கிறோம், ஆனால் அதை பற்றி முழு விவரம் நமக்கு பெரும்பாலும் தெரியாது. இது மரங்கொத்தி பறவை பெரும்பாலும் மரத்தில் தன்னோட அழகை வச்சு நல்லா கொத்தி துளை போட்டு அதில் குஞ்சுகளை வளர்க்கும். பெரும்பாலும் இதோட நாக்கு நீளம் பசைத்தன்மையோடு இருக்கிறனால இது தன்னால் உள்ளே போக முடியலைன்னாலும் மரப்பொந்துகளுக்குள்ளே நாக்கை நீட்டி அங்குள்ள பூச்சிகளை இது உணவாக பிடிச்சி சாப்பிடும். இது பூச்சி தவிர பழங்கள், பருப்புகள் மற்றும் பூவில் இருக்கிற தேன் இவற்றை விரும்பி இது சாப்பிடும். இது மரப்பொந்துகளில் தான் இந்த மரங்கொத்தி பறவைகள் தன்னுடைய முட்டைகளை இடுது. 2 வாரத்திலேயே முட்டையோட குஞ்சுகள் பொரித்து வெளியே வந்துடும். பொதுவாக குஞ்சுகளை பாதுகாக்க தாய் அல்லது தந்தை ஏதாவது ஒரு பறவை மரத்தில் காவல் காக்கும். ஒரு பறவை மட்டும்தான் இரை தேடி செல்லும். மற்றும் இது 25 நாள்லேருந்து 30 நாளில் குஞ்சுகளுக்கு இறக்க முளைச்சி அது பறக்க ஆரம்பிச்சிடும். இது பெரும்பாலும் இந்த மரங்கொத்தி பறவை தனித்தே தான் இருக்கும். இது மொத்தம் 200 வகையான 200 இனங்கள் இந்த இதில் இருக்குது. இது ஒரு வினாடிக்கு 20 முறை மரத்தை கொத்துது. மரத்தை கொத்தும்போது ஏற்படும் ஒளியை தவிர இது தன்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற பறவைகளுக்கு தொடர்பு கொள்றதுக்காகவும் இதை அழகால மரத்தை தட்டி தட்டி ஒலி எழுப்பும். அதிலும் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் தன்னுடைய இணை இருக்கும் இல்லையா, அதை வரவழைக்கிறதுக்காக ஈர்ப்பதற்காக இந்த ஒலியை எழுப்போம். மேலும் ஒரு நாளைக்கு 8000 முதல் 12000 அதாவது 8000லேருந்து 12000 முறை வரை இது தன்னுடைய இதை ஈர்க்கிறதுக்காக மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் பெரும்பாலும் இது மரப்பட்டைகளுக்குள்ள வாழ்கிற பூச்சியை சாப்பிட்றதுனால இதனால் மரங்கள் பாதுகாக்கப்படுது. மற்றும் இது மரங்கள்லையே தங்களுடைய கூடுகளை துளைகளை இட்டு உருவாக்குது. இதனால் இது மற்ற பறவைகள் சில மரங்கொத்தி பறவைகள் வீடுகள் மீதும் கொத்தும். இது பொதுவாக துணைகளை ஈர்க்கிறதுக்கு தான் அல்லது கூடு கட்டவும் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணும். இது பெரும்பாலும் தனித்து தான் இருக்கும். இது கூர்மையான வலிமையான அலகுகளை கொண்ட மறைவாழ் பறவைகள். இதுக்கு பேர் மரவாழ் பறவைகள் சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அது பிடிச்சி சாப்பிடும். தன்னுடைய இடம் இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக அது மரத்தை கொத்தி கொத்தி நல்லா இது பண்ணும்.
மற்றும் பார்த்திங்கன்னா மரங்கொத்தி பறவைகள் இது வந்து உணவு வந்து பூச்சிகள் தவிர பழங்களை சாப்பிடும், தேனை சாப்பிடும். சில இனங்கள் வந்து இதோட இனங்கள் மரங்களை தவிர காடுகளில் உள்ள மரங்கள்லேயும் வசிக்கும். சில இனங்கள் மரங்களற்ற பாறை பகுதி இருக்கும் இல்லையா, பாறை பகுதி, பாலை நிலங்கள் சொல்லுவாங்க, அங்கே வசிக்குது. இதோட இது மொத்தம் 200 சிற்றினங்கள் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவற்றில் வந்து ஏறத்தாழ 95% மரங்கொத்திகள் மரவாழ் பறவைகள் தான். அதாவது மரத்தை கொத்தி மரத்தில் தான் வசிக்கும். பாருங்கள், அதோட அழகு எவ்வளவு கூர்மையாக பயங்கர இதாக இருக்கும். ஷார்ப்பாக மிகவும் கூர்மையான வலுவான அலகுகளை கொண்ட இந்த பறவை இதுக்கு வந்து பெரும்பாலும் மரத்தில் இருக்கிற பூச்சிகளை தான் இது உணவாக சாப்பிடும். அப்புறம் வந்து மேலும் இதனுடைய அந்த ஒளி வந்து அதாவது அந்த இங்கே இருக்கும்